வணக்கம். இது புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல். மாவட்ட அளவிலான செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் கடை மூடப்பட்ட பின்னரும் விதிகளுக்கு புறம்பாக மதுபானம் விற்கப்பட்ட விவகாரம். புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக மூவர் கைது. ஓசூர் சானமாவு வனப்பகுதியில் சுற்றி வரும் யானைகளால் மக்கள் அச்சம். இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். பிரையண்ட் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை தொந்தரவு செய்யும் குரங்குகள். விரட்டி அடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நிர்வாகத்திற்கு வேண்டுகோள். பள்ளமடை குளத்தை நம்பியிருக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு சிக்கல். விவசாய நிலத்தை தரிசு நிலம் என கூறி குத்தகைக்கு விட்டதற்கு எதிர்ப்பு. பயிர்க்கடன்களை அரசு தள்ளுபடி செய்தும் கூட்டுறவு வங்கிகள் தொகை பிடித்தம் செய்வதாக கூறி மயிலாடுதுறை அருகே விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு NPKRR கூட்டுறவு வங்கி முன் போராட்டம் நடத்தப்பட்டது. மணல்மேடு, இளந்தோப்பு, பட்டவர்த்தி ஆகிய ஊர்களில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் தமிழக அரசு விவசாயிகளுக்கு வழங்கிய நிலுவைத் தொகையை தராமல் இழுத்தடிப்பதாக மறியலில் பங்கேற்றவர்கள் கூறினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சில் உடன்பாடு எட்டப்படவில்லை. பின்னர் கூட்டுறவுத்துறையினர் வந்து சமரசம் பேசியதை அடுத்து மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை இணைந்து மதுரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மதுரை புதூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்களை பாதிக்கும் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மோடி அவர்கள் தனது நிலைப்பாட்டை திரும்பப் பெற வேண்டும். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லும் என அறிவிக்க வேண்டும். மக்களுக்கு புழக்கத்தில் இருந்த ரூபாய் நோட்டுகள் 100, 50, 20, 10 என்கிற அந்த ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லாததால் மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே மோடி அவர்களின் இந்த நடவடிக்கை என்பது கருப்பு பண முதலைகளுக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர பெருமுதலாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதே தவிர உழைக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை. கோவை ஆனைகட்டி பகுதியில் டாஸ்மாக் கடை நிரந்தரமாக மூடப்பட்ட பின்னரும் அதே பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்றது தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் ஆனைகட்டி பகுதியில் தமிழக அரசின் மதுபான கடை இயங்கி வந்தது. இதற்கு அருகே கேரள வனப்பகுதி இருப்பதால் அங்குள்ள பழங்குடியின ஆண்கள் சிலர் டாஸ்மாக் கடைக்கு வந்து மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். இதனால் தங்கள் குடும்பங்கள் பல இன்னல்களை சந்தித்ததால் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பழங்குடி பெண்கள் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. இருப்பினும் மீண்டும் அங்கிருந்த பாரில் மது விற்பனை நடந்ததை புதிய தலைமுறை செய்தியாக வெளிச்சமிட்டு காட்டியது. இதன் எதிரொலியாக மதுபான பாரை மூட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் விதிமுறைக்கு புறம்பாக ஆனைக்கட்டியில் மது விற்பனை நடைபெறுவது புதிய தலைமுறை கள ஆய்வில் தெரியவந்தது. இதன் தொடர்ச்சியாக மூவர் கைது செய்யப்பட்டனர். മധുക്കട രാത്രിയും പകലുമൊക്കെ തുറക്കുന്നത് കൊണ്ട് எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய ஆட்கள் வந்துட்டு கரெக்டாக ஜோலிக்கு போயாலும் கூட வந்துட்டு பகல் சமயத்தும் ராத்திரி சமயத்தும் குடிക്കുകയാണ്. அப்படி தண்ணி அடிச்சுட்டு வீடும் குடும்பத்தினையும் ശരിക്കും നോക്കുന്നില്ല. நார்மல் கடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க. இங்கே வந்து அதை வந்து ரெட்டிப்பாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இதனால் வந்து பழங்குடியினர் மக்களோட வாழ்க்கை தரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்றைக்கி வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க. கோவை மேட்டுப்பாளையத்தில் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் அரசு பள்ளி மாணவர் விடுதியை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
மேட்டுப்பாளையத்தை அடுத்திருக்கும் நாயக்கன்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இதில் பிற்படுத்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கான விடுதி ஒன்றும் அமைக்கப்பட்டது. விடுதியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்று வருகிறார்கள். இந்த விடுதி கட்டடம் மிகவும் பழுதடைந்த நிலையில், மேற்கூரை இடிந்த நிலையில் இருப்பதாகவும் மாணவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது விடுதியை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பெங்களூரான் கொட்டா பகுதியைச் சேர்ந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வீணாக வெளியேறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தன்னார்வலர்கள் சிலர் வீணாக வெளியேறும் தண்ணீரை விவசாய நிலத்திற்கு செல்லும் வகையில் திருப்பிவிட்டனர். தண்ணீர் வீணாவது குறித்து பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சண்முகத்திடம் கேட்டபோது உடனடியாக சீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. முதல் அணு உலையில் முழு அளவில் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொடர்ந்து 278 நாட்கள் இயங்கி வந்த முதல் அணு உலையில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பராமரிப்பு பணிகள் நிறைவடைய 10 நாட்களுக்கு மேலாகும் என்றும் அதன் பின் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் கடை அடைப்பு என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய காய்கறி சந்தையான இங்கு தேனி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் காய்கறிகள் கொண்டு வரப்படுகின்றன. இங்கிருந்து 70% காய்கறிகள் கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் செல்லாத ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து அங்கு முழு கடையடைப்பு நடத்தப்படுகிறது. இதையொட்டி ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் விடுமுறை அளிக்கப்பட்டதால் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். காக்கங்கரை கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் மின்சார வாரியத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இன்று அதிகாலை அவரது வீட்டில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த மோகனின் மனைவி ராஜேஸ்வரி, மகள் சுகன்யா, மகன் தமிழரசன் ஆகியோரை கத்தியால் வெட்டினர். அதில் படுகாயமடைந்த தம்பதி மோகன் மற்றும் ராஜேஸ்வரி, மகள் சுகன்யா ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட தமிழரசன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள். காஞ்சிபுரம் நகராட்சிக்குட்பட்ட 2வது பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலாறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் காஞ்சிபுரம் நகராட்சி பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சி குழாய்களிலிருந்து வரும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் புகார் கிடைத்ததும் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாக காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையர் சேகர் விளக்கம் அளித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கான பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை அனல் மின் நிலையத்திற்கு இயற்கை எரிவாயு எடுத்துச் செல்லும் குழாய்கள் மாங்கோட்டை, நத்தம், கோவிந்த நத்தம் ஆகிய கிராமங்கள் வழியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த குழாய்கள் பழையன என்பதால் 6 மாதத்திற்கு பிறகு புது குழாய்கள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக கிராம மக்கள் பணிகளை தடுத்து முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் வந்து இது தொடர்பாக முடிவெடுக்க கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்து கெயில் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பள்ளமடை குளத்தை நம்பி நூற்றாண்டுக்கும் மேலாக விவசாயம் செய்து வந்த விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கிறது. மடைகள் தூர்ந்ததால் விவசாயம் தடைப்பட்ட நிலத்தை தரிசு நிலம் என கூறி நெல்லையப்பர் கோயில் நிர்வாகம் அரசாணை பெற்றுவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள பள்ளமடை என்ற கிராமத்தில் மானாவாரி விவசாயம் முக்கிய தொழிலாகும்.
இப்பகுதியில் உள்ள சுமார் 4000 ஏக்கர் நிலத்தை விவசாயிகள் குத்தகைக்கு எடுத்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக விவசாயம் செய்து வந்தனர். இந்த நிலத்திற்கு சுமார் 6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பள்ளமடை குளம்தான் நீராதாரமாகும். ஆனால் அந்த குளத்தின் 2 மடைகள் தூர்ந்து போனதால் விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த பள்ளமடை குளத்தில் வந்து 5 பாசன வாய்க்கால் மடம் இருந்தது. இதில் வந்து 3 மடம் வந்து இப்போ வந்து செயல்பட்டு இருக்கு. 2 மடம் வந்து தூந்து போச்சு. 1வது மடை இந்த 4வது மடை 1வது மடை 4வது மடையும் தூந்து போனதுனால இப்போ எங்கள் இந்த விவசாயம் இந்த தரிசனமாக அறிவித்தது இந்த அரசாங்கம். ஆனால் வந்து இந்த மடம் திறக்கப்படும் போது எங்களால் விவசாயம் செய்ய முடியும். அவங்களுக்கு இடைஞ்சில்லை, வேறு எங்களுக்கு அந்த வச்சு தான் பூமியில் நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு எங்களுக்கு வழியே கிடையாது. எப்படியாவது இந்த மடையை திறந்தாக்கி நாங்கள் நெல் பயிர் சாவடி வச்சுக்கிட்டோம். மடையை திறக்காமல் தூந்து கிடக்கு. கல்முறிச்சி அண்ணாவின்னு வச்சுட்டாங்க, கோயில் பேரை வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த மடையை திறந்து எங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு தாங்க. இதுதான் எங்களுக்கு உள்ள எப்படியா அப்போ தான் நாங்கள் பழைக்க முடியும். பழைக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போ பயிர் வைக்க முடியாமல் மழைகள் சரியாக இல்லாத நேரத்தில் நாங்கள் வந்து பயிர் வைக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் டிஎன்பிஎல் நிறுவனத்துக்கு வந்து இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட 1711 ஏக்கரை வந்து எங்கிட்ட இருந்து எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எந்த விதமான எந்த விவசாயிகளுக்கும் முன்னறிவிப்பு கொடுக்கல. அவங்களா வந்து வேலைக்கருவிகளை பூரா போடுங்கினாங்க, உழவு உழுதுருக்காங்க, இப்போ மரக்கன்று போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூர்ந்து போன மடைகளின் மூலம் விவசாயம் மேற்கொள்ளப்பட்ட பகுதியில் 1700 ஏக்கர் நிலம் தரிசாகிவிட்டது. இதனையே காரணமாக வைத்து அந்த நிலத்தை நெல்லையப்பர் கோவில் நிர்வாகம் தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கிவிட்டதாக விவசாயிகள் குறை கூறுகின்றனர். அதில் யூக்கலிப்டஸ் கன்றுகளை நடும் பணியை காகித ஆலை நிறுவனம் தொடங்கிய போது அதற்கு விவசாயிகளிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அதனை தடுத்து நிறுத்தினார். இந்த 2 மடையை வந்து நஞ்சை நிலத்தை வந்து தரிசு நிலன்னு ஜோடிச்சு அதை வந்து அரசுக்கு தரிசு நிலத்தை கொடுக்குறோன்னு சொல்லி இந்த இடத்த மென்ஷன் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க நஞ்சையாக விளைஞ்சிட்டு இருக்க நெல் விளைஞ்சிட்டு இருக்க அந்த இடத்தையும் தரிசு நிலனுமே தப்பான ஜீவோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த காகித தமிழ்நாடு பேப்பர் மில் அவங்க வந்து இன்றைக்கி வந்து யூக்கலிப்டஸ் மரத்தை வந்து நடதுக்கான முன்னேற்பாடு எல்லா இதுவும் செஞ்சுருக்காங்க. அப்படி அந்த தரிசு நிலத்தில் வந்து அவங்க நட்டாங்கன்னா அந்த பகுதி முழுக்க நீராதாரம்லாம் உறிஞ்சப்படும். அந்த 1700 ஏக்கர் நிலத்துடன் தற்போது விவசாயம் நடைபெற்று வரும் எஞ்சிய 2300 ஏக்கர் நிலத்தையும் தரிசு நிலம் என கூறி நெல்லையப்பர் கோவில் நிர்வாகம் அரசாணை பெற்றுவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பறிபோவதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். பள்ளமடை பாசன பகுதி விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டதற்கு அவர் கூறியது, விவசாய நிலங்களில் யூக்கலிப்டஸ் மரங்கள் நடுவது என்பது தற்பொழுது தடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நிலத்தின் உரிமையாளரான இந்து சமய அறநிலையத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும் என்று தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன். நாகை மாவட்டம் குடிக்காணி மற்றும் குத்தகை சாகுபடிதாரர்கள் விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் இந்த போராட்டத்தை தொடக்கி வைத்தார். பட்டாயின்றி குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, சாகுபடி நிலங்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பல சட்டங்களை போட்டு குடிமக்களை, இங்கு குடியிருக்கும் குடிமக்களை வற்புறுத்துகிறார்கள், அவர்களை வெளியேற்ற துடிக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த அறப்போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தஞ்சமடைந்த யானைகள் இன்று ஓசூர் சானமாவு பகுதிக்குள் இடம்பெயர்ந்திருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட யானைகள் கடந்த 4 நாட்களுக்கு தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் வந்து தஞ்சமடைந்தன. தண்ணீர் தட்டுப்பாட்டால் யானைகள் இன்று காலை ஹொசூர் அருகே இருக்கும் சானமாவு வனப்பகுதிக்கு வந்திருக்கின்றன. உணவு தேடி இரவு நேரங்களில் சானமாவு சுற்றுவட்டார கிராமங்களுக்கு யானைகள் வரலாம் என வனத்துறையினர் கருதுவதால் சானமாவு, பீர்ஜப்பள்ளி, ஆழியாலம், போடூர் உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும், விவசாய நிலங்களில் ஆடு மாடுகளை மேய்க்க செல்ல வேண்டாம் எனவும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சானமாவு பகுதியில் தஞ்சமடைந்துள்ள யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஹோசூர் வனச்சரகர் தலைமையில் 25 பேர் அடங்கிய வன காவலர்கள் வனப்பகுதியை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் குரங்குகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் தொந்தரவுக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
பழங்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை குரங்குகள் அபகரித்து தங்களை தாக்க முயற்சிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். சிறப்பு பணியாளர்களை நியமித்து குரங்குகளை பூங்காவிலிருந்து வெளியேற்ற நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து பிரையன்ட் பூங்கா நிர்வாகத்தின் இணை இயக்குநர் மோகன்ராமிடம் கேட்டபோது பணியாளர் பற்றாக்குறை நிலவுவதால் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை என கூறினார். தூத்துக்குடி மாவட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பகவத் சிங் மன்றத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் உடனே வழங்க வேண்டும், வாரத்தில் முதல் நாள் மக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் இதில் வலியுறுத்தப்பட்டன. இது தொடர்பாக அவர்கள் அளித்த மனுவை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அதிகாரி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என தமிழர் மரபுவழி பாதுகாப்பு இயக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றை அந்த அமைப்பினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று வழங்கினர். பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடைபெறலைன்னா என்ன எங்களை சார்ந்தவங்களும் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களும் யாரும் எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டோம். இது உறுதியான நிலைப்பாடு எங்களுக்கு. நாங்கள் மாடை குலதெய்வமாக நினச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மாடை நாங்கள் எந்த சூழ்நிலையும் வதைக்கிறதாவோ கொடுமைப்படுத்துறதாவோ எக்காரணத்துக்கு கொண்டு நடக்காத ஒரு விஷயம். அதை ஒரு வெளிநாட்டு அமைப்புகளும் சரி, ஒரு சில இந்திய அமைப்புகளும் சரி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. அவங்க நேரில் பார்த்து தான் தெரியும். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாயில் பழுது ஏற்பட்டிருப்பதால் 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் பஞ்சத்தை போக்கும் நோக்கில் ஓமலூர் அருகே மேட்டூர் ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்டப்படி அமைக்கப்பட்ட குடிநீர் குழாயில் பழுது ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் சேலத்தைச் சேர்ந்த 60 பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் குழாயின் பிரதான பகுதியில் பழுது ஏற்பட்டிருப்பதாக ஆய்வு செய்த பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை சரி செய்ய 2 நாட்கள் ஆகும் என்றும் அதுவரை தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஆபத்தான நிலையில் இருக்கும் நீர்த்தேக்க தொட்டியினை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. 30,000 லிட்டர் கொள்ளளவிருக்கும் இந்த நீர்த்தேக்க தொட்டி பள்ளி மாணவர்களின் கழிப்பறைக்கு மிக அருகேயே இருக்கிறது. பெரும் விபத்தை தவிர்க்க இந்த நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டி நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அந்த ஊரில் கடந்த 3 மாதங்களாக கடும் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படுகிறது. இதற்கு தீர்வு காணக்கோரி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக போராடினர். இதன் விளைவாக ஒரு சில பகுதிகளில் மட்டும் குடிநீர் முறையாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் கிடைக்கவில்லை என கூறி பொதுமக்கள் இன்று கடையநல்லூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் அதிகாரிகள் சிலருடன் அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலின் போது காட்சிகளை படம் பிடிக்க ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த வீடியோகிராஃபர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் திண்டுக்கல் ஆட்சியரிடம் இன்று மனு ஒன்றை அளித்தனர். தனியார் நிறுவனம் ஒன்று 40 வீடியோகிராஃபர்களை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து சுமார் 1 மாதத்திற்கு காட்சிகளை எடுத்தாகவும் அவர்கள் கூறினர். ஒரு கேமராவுக்கு நாளொன்றுக்கு 1,600 ரூபாய் தருவதாக கூறி சுமார் 22 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றிவிட்டதாக வீடியோகிராஃபர்கள் கூறினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் ஆமைகளை காப்பாற்றும் நோக்கில் பிளாஸ்டிக் விற்பதற்கு அம்மாவட்ட ஆட்சியர் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். டிசம்பர் தொடங்கி ஏப்ரல் மாதம் வரை கடல் ஆமைகளின் இனப்பெருக்க காலம் என்பதால் அவை கரைப்பகுதியை தேடி வரும். இதன் காரணமாக கடற்பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிப்பது மற்றும் விற்பதை தடை செய்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார்.
மேலும் இந்த விதியை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட மழைநீர் சேகரிப்பு மாதிரி அமைக்கப்பட்டது. இது சரியான பராமரிப்பின்றி குப்பைகள் மற்றும் கழிவுகள் கொட்டப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதனை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் நடைபெற்ற இயற்கை பேரிடர் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சைக்கிள்களில் மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். திண்டுக்கல் அருகே செண்டுவள்ளி 100 நாள் வேலை திட்டத்தில் 5 மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகையக்கோட்டை பஞ்சாயத்திற்குட்பட்ட செண்டுவள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 60 பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 5 மாத காலமாக உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பூர் தாராபுரம் அடுத்து குடிநீருக்காக பயன்படும் ஓடை நீரை நிலச்சுவான்தாரர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து விடுவதாக பொதுமக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள பொன்னிவாடி பகுதியில் நல்லத்தங்கான் ஓடை இருக்கிறது. ஓடையில் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டு 24 கிராமங்களின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் நல்லத்தங்கான் ஓடை நீரை நிலச்சுவான்தாரர்கள் தேவைக்கு திருப்பி விடுவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். எங்கள் பகுதி மிகவும் வறட்சியான பகுதி. கடந்த சில ஆண்டுகளாக மழை பெய்து தண்ணீர் இருந்தும் திறந்து விட்டார்கள். எங்களுக்கு குடிநீர் வசதி ஆதாரம் இல்லாமல் போய்விட்டது. இப்பவே மாவட்ட நிர்வாகம் பார்த்து எங்கள் குடிநீர் வசதிக்கு தண்ணீர் நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். நோயாளிகளுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் மருத்துவம் பார்த்த சம்பவம் தொடர்பாக தேனி அரசு மருத்துவமனையில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து தனியார் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 3 பேர் நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன், கம்பம் தொகுதி உறுப்பினர் ஜக்கையன் மற்றும் பெரியகுளம் தொகுதி உறுப்பினர் கதிர்காமு ஆகியோர் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருத்துவர்கள், செவிலியர்கள், ஒப்பந்த பணியாளர்களிடம் அவர்கள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். மருத்துவர்களின் அணுகுமுறை மற்றும் செயல்பாடுகள் குறித்து நோயாளிகளிடமும் கேட்டறிந்தனர். அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.